Hi, hello friends, welcome to UI Designer tutorial. Thanks for watching my channel, keep on watching me. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபார்ம் ஆல்ரெடி வந்து நம்ம எப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஒரு இன்புட் டைப்ஸு எல்லாம் பாக்ஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி ஒரு ஆன்லைன் லீவ் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபார்மில் வந்து எல்லாமே நம்ம பார்த்தாச்சு, ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம் எல்லாமே. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்ம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மோ இல்லை லீவ் ரிக்வெஸ்ட் ஃபார்மோ எப்படி க்ரியேட் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். அதோட சாம்பிள் தான் நான் இப்போ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து எக்ஸாக்டாக எப்படி கொண்டு வர்றது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து நான் சும்மா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம பண்ணலாம். ஓகே, Notepad++க்கு வந்தாச்சு. இதில் வந்து ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஹெட்டிங் மட்டும் கொடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஃபார்ம் டேக் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போடுற ஃபார்ம்ஸில் உள்ள போடுற டேக்ஸ் எல்லாமே இந்த ஃபார்ம் டேக் உள்ள தான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணிடலாம். நேம் அப்படின்ட்டு ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு போல்ட் டேக்கில் கொடுத்துடலாம். ஆல்ரெடி பார்த்துருக்கோம் போல்ட் டேக்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. போல்ட் டேக்கில் நேமுங்கிற வேல்யூ வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்புட் டைப் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். பிரேக் கொடுத்துட்டு இன்புட் டேக்கில் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். என்ன நேம் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், 3 இன்புட் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் 3 இன்புட் பாக்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். நேம் கொடுத்துருங்க, ஃபஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துருங்க. இன்புட் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதேமாதிரி 3 டூப்ளிகேட் பண்ணிடுங்க. மிடில் நேம், லாஸ்ட் நேம். இன்புட் பாக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக க்ளோஸ் பண்ண தேவையில்லை, பண்ணாட்டாலும் நமக்கு வரும், மேண்டரி கிடையாது. வந்துச்சு பாருங்கள், ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்பேஸ் வந்து இங்கே இல்லை. இந்த ஸ்பேஸ் எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி உள்ள நேமும் வந்து நமக்கு இல்லை, அந்த நேமும் எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். அடுத்து இந்த ட்ராப் டவுனை பற்றி நம்ம இதுவரை பார்க்கல, அதே இந்த டுட்டோரியலில் எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். நேமுக்கு வந்து நம்ம வந்து ப்ளேஸ் ஹோல்டர் அப்படின்ட்டு ஒரு வேல்யூ இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்ல, செர்ச்சில் வந்து கொடுத்துருக்கோம் ப்ளேஸ் ஹோல்டர். அதே தான் ப்ளேஸ் ஹோல்டரில் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துடலாம். இதே மாதிரி 3 இதுக்கு நம்ம கொடுத்துருவோம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. மிடில் நேம், லாஸ்ட் நேம் சேவ் பண்ணிட்டு ஸ்பேஸிங்க்கு வந்து நம்ம @npsp: அப்படிங்கிற ஒரு வேல்யூ இது கொடுத்தோன்னா ஒரு ஸ்பேஸ் வரும். இதை காப்பி பண்ணி 3 இடத்துலையும் கொடுத்துங்க. இதை நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கல, இந்த இதில் தான் பார்க்குறோம். இந்த ஸ்பேஸிங்க்கு வந்து நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணணும். ரன் பண்ணி பாருங்கள், வந்துச்சு பாருங்கள், ஸ்பேஸிங் இருக்குது பாருங்கள். இப்படி தான் உள்ள வேல்யூ வந்துருச்சு பாருங்கள். ப்ளேஸ் ஹோல்டரை கொடுத்து நீங்கள் அதை கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணுற பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி நம்ம எம்ப்ளாயி ஐடி எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். லேபிள் அப்படி காப்பி பண்ணி கீழே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க, டூப்ளிகேட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அந்த நேம் வந்து ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி ஐடின்னு மட்டும் கொடுத்துருங்க. ஒரு ஃபீல்டு முடிஞ்சு ஒரு பிரேக் கொடுக்கணும் கொடுத்துருங்க. இன்புட் பாக்ஸையும் நான் காப்பி பண்ணி போட்டேன். டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நம்பர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுங்க. யூஸ்வலாக வந்து எம்ப்ளாயி ஐடி வந்து நம்பரில் தான் இருக்கும். ஸோ வந்து நம்பர் மாற்றிட்டேன். இங்கே வந்து நேம் வந்து எம்ப்ளாயி ஐடின்னு கொடுத்துங்க. ப்ளேஸ் ஹோல்டர் இதில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள்னு போட்டு ஒரு நம்பர் 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துங்க. இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்கள். எம்ப்ளாயி ஐடி வந்துச்சு பாருங்கள். இன்னொரு என்ட்ரு கொடுத்துருங்க, ஸ்பேஸிங் இருக்கும். எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 இருக்கு மாதிரி. இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6. ஓகேங்களா? இது வந்து இப்படி தான் நம்பர்னால உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து அதில் டைப் பண்ண முடியாது. இந்த பிரேக் மட்டும் ஆட் பண்ணிக்கங்க கீழே. மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிட்டு எம்ப்ளாயி ஐடி முடிஞ்சு இமெயில் ஐடி. நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடின்ட்டு நீங்கள் போட்டுட்டு நம்பருக்கு பதில் இமெயில், ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், இமெயில்னு போட்டுருங்க. நேம் வந்து இமெயில் மாற்றிடுங்க. ப்ளேஸ் ஹோல்டர் வந்து நமக்கு இதுக்கு தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான்.
பிரேக் வந்து ஆட் பண்ணிங்க. கடைசியாக ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள், வந்துச்சு பாருங்கள். மெயில் ஐடி அதுக்கிட்ட கொண்டு போனாலே உங்களுக்கு வந்து காட்டும் ப்ளீஸ் இன்க்ளூடட் அப்படின்னு. ஓகேங்களா, சும்மா test@gmail.com போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன வேல்யூ? இமெயில் ஐடி பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் எம்ப்ளாய் ஐடி, இமெயில் ஐடி பார்த்தாச்சு, மொபைல் நம்பர் நெக்ஸ்ட்டு. இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுங்க. போட்டுட்டு இமெயில் ஐடிக்கு பதிலாக மொபைல் நம்பர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுங்க. இமெயிலுக்கு பதிலாக நம்பர், மொபைல் நம்பராக வர்றதுனால நம்பர்னு மாற்றிடுங்க. நேம் வந்து மொபைல்னு செட் பண்ணிங்க. ப்ளேஸ் ஹோல்டரில் வந்து சும்மா ஒரு நீங்கள் மொபைல் நம்பருக்கு +91 அப்படின்னு போட்டுட்டு கோட் நம்பர் போட்டு ஒரு டம்மியாக ஒரு நம்பரை போட்டுருங்க. ரன் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துச்சு பாருங்கள். இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணி நம்பரை டைப் பண்ணிங்க. இதில் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டைப் பண்ண முடியாது. ஓகேங்களா, நம்பர் கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு என்ன வேலைன்னு பார்க்கலாம். அதில் பொசிஷன் ட்ராப் டவுனில் இருக்குது பாருங்கள். அந்த ட்ராப் டவுன் எப்படி கொண்டு வர்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இவ்வளோ நாள் நம்ம இந்த ட்ராப் டவுனை பற்றி பார்க்கல. இப்போ இதில் ட்ராப் டவுன் எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து இன்புட் டைப்பில் நீங்கள் டைப் கொடுக்குற மாதிரி கிடையாது இந்த ட்ராப் டவுன். இது கொஞ்சம் அதுலேருந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு லேபிளை மட்டும் க்ரியேட் பண்ணிங்க. பொசிஷன் கீழே வந்து செலக்ட் அப்படின்ட்டு ஒரு டேக் இருக்குது. அது வந்து ட்ராப் டவுனுக்குள்ளே வேல்யூ ட்ராப் டவுன் கொண்டு வரது வந்து செலக்ட் அப்படின்ட்டு ஒரு டேக் இருக்குது. அந்த டேக்கை போட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். டேக்கை க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த ட்ராப் டவுனுக்குள்ளே வந்து வர்ற வேல்யூஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும்னா, அதாவது இந்த ட்ராப் டவுனில் காட்டுற பாருங்கள், உள்ளே இருக்குது பாருங்கள், யூஐ டிசைனர், டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெஸ்டர், இதெல்லாம் வந்து ஒவ்வொன்று ஆப்ஷன் அப்படின்ட்டு ஒரு டேக் இருக்குது. அந்த டேக்குக்குள்ளே தான் நம்ம போடணும். அந்த டேக் வந்து ஆப்ஷனை ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுக்குள்ளே கொடுக்குற வேல்யூ தான் ட்ராப் டவுனில் நீங்கள் வருதில்ல, அந்த வேல்யூலாம் இதுக்குள்ளே தான் வரும். நீங்கள் எவ்வளோ நாள் கொடுத்துக்கலாம். இந்த வேல்யூலாம் வந்து ட்ராப் டவுனாக வரும். உங்களுக்கு செலக்டில் ஆப்ஷன் போட்டு வரணும். 3 இதாக டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நேமை சேஞ்ச் பண்ணிடுங்க. யூஐ டெவலப்பர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் டெஸ்டர் ஏதாவது. அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து இன்புட் பாக்ஸ் மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் அதுலேருந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், வந்துச்சு பாருங்கள் ட்ராப் டவுன். அவ்வளோதான். இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இது வேணுமா. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி லேபிளை செலக்ட் பண்ணிங்க. இன்புட் பாக்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மேனேஜர்னு சும்மா ஒரு ஜஸ்ட் வந்து நீங்கள் மேனேஜருக்கு உங்கள் மேனேஜரோட நேம் செலக்ட் பண்ணுற மாதிரி வச்சுங்க. நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இங்கே மேனேஜர்னு கொடுத்து வரோம். லீவ் ரிக்வெஸ்ட் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் மேனேஜருக்கு எந்த மேனேஜரோ அதை செலக்ட் பண்ணுற மாதிரி. ப்ளேஸ் ஹோல்டர் தேவையில்லை. இது ஜஸ்ட் ஒரு இன்புட் பாக்ஸ் தான். ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள், மேனேஜர் வந்துடுச்சு. பிரேக் மட்டும் இடையில கொடுத்துங்க, அது கீழே வந்துடும். மேனேஜர் நேம் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. இது ஜஸ்ட் ஒரு இன்புட் பாக்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செலக்ட்டுக்கு அப்புறம் ஒரு பிரேக்கு 2 பிரேக்கை கொடுத்துருங்க, கீழே வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அண்டர்லைன் மட்டும் எப்படி பார்க்குறாங்க பார்க்கலாம். முடிஞ்சோடனே ஒரு லைன் ஒன்று போடலாம். லைன் வந்து ஹெச்ஆர் அப்படின்ட்டு ஒரு டேக் இருக்குது. அந்த டேக் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கல, இப்போ தான் பார்க்குறோம். இந்த ஹெச்ஆர் டேக் போட்டோம்னா ஒரு லைன் அப்படின்னு வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பிரேக் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்துடும். இந்த லைனோட வித்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணால் அதுக்கு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணணும், HTML யூஸ் பண்ண முடியாது. 2 பிரேக் போடணும், போட்டுங்க. எவ்வளோ பிரேக் வேணுமோ போட்டுக்கலாம். ஹெச்ஆர் டேக் போட்டால் ஜஸ்ட்டு ஹெச்ஆர், இது க்ளோஸ்லாம் பண்ண தேவையில்ல. இது ஒரு லைன் வந்துடும். தட்ஸ் இட், சிம்பிள். அடுத்து வந்து டீட்டெயில் ஆஃப் லீவ், அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். லீவ் ஸ்டார்ட் இருக்குது, லீவ் எண்ட் இருக்குது, ரீசன் ஃபார் லீவ் இருக்குது, ரீசெட் பட்டன், சப்மிட் பட்டன், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிள். அடுத்து நம்ம இது பார்க்கலாம். இதுக்கு ஒரு H1 டேக் H2 டேக்கோ போட்டு ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ரீசன் ஃபார் லீவ் அப்படின்ட்டு ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுத்துட்றேன். அப்புறம் வந்து இன்புட்டுக்கு மேலே நம்ம லேபிள் செட் பண்ணிடலாம், ஸ்டார்ட் டேட் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு இன்புட் பாக்ஸ் போட்டுடலாம். டைப் வந்து டேட்.
போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது இன்புட் டேக் நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பண்ணாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் டேட்டை வந்து எண்ட் டேட் அப்படின்னு மாற்றிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். ஹெட்டிங் வந்துடுச்சு, ஸ்டார்ட் டேட் வந்துடுச்சு, எண்ட் டேட் வந்துடுச்சு. இதில் ஹெட்டிங் வந்து போல்டாக இருக்குது, ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அது மட்டும் நம்ம கொண்டு வரணும். போல்ட் டேக் வந்து போட்டுருங்க ரெண்டுக்கும், அவ்வளோதான். அப்புறம் வந்து ஸ்பேஸிங்க்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், @NTSP கோலன் அப்படின்ட்டு போட்டுருங்க. அதை காப்பி பண்ணி போடணும், இன்னொன்று போடணும் போட்டுக்கலாம், இல்லை அதோட விட்டுடலாம். ஸ்பேஸிங் வந்துச்சு பாருங்க, அவ்வளோதான். வேல்யூ நீங்கள் மாற்றிக்கலாம், மந்த்து, டேட்டு, காலண்டர் டேரெக்டாக கிளிக் பண்ணியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரீசன் ஃபார் லீவ் மேலே உள்ள ஹெட்டிங் மாற்றிக்கலாம். 2 பிரேக்கை போட்டுட்டு லேபிள் வந்து இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஏரியா, ரீசன் ஃபார் லீவ் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஏரியாவில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த டெக்ஸ்ட் ஏரியாலாம் பார்த்துருக்கோம் முன்னாடி. ஸோ அதனால் நான் டெக்ஸ்ட் ஏரியான்னு போட்டுறேன். லேபிள் இதுக்கு மேலே ஒன்று கொடுத்துடலாம், ரீசன் ஃபார் லீவ். வாங்கி பாருங்க, இதுக்கு ஒரு பிரேக் போட்டுருங்க, அது கீழே வந்துடும். மேலே உள்ள டீட்டெயில் மாற்றிடுறேன், ஜஸ்ட் ஒரு பிரேக் மட்டும் ஆட் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து நம்ம 2 பட்டன் மட்டும் போடணும், சப்மிட் பட்டன், அப்புறம் ரீசெட் பட்டன். டைப்பு சப்மிட் கொடுத்துருங்க, நேமும் வந்து சப்மிட் கொடுத்துருங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ரீசெட் மாற்றிடுங்க. சேவ் பண்ணுங்க, சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்கள், வந்துச்சு பாருங்கள், அவ்வளோதான். இப்படி தான் சிம்பிளாக நம்ம வந்து ஒரு ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். நம்ம வந்து இதுவரையா பார்த்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி, ஃபார்ம் டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஆன்லைன் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறோம். இதில் எதாவது டம்மியாக நான் வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணி பார்க்கலாம், ரீசெட் ஆகுதான். டேட்டு ஏதாவது ஒரு டேட்டை செலக்ட் பண்ணிங்க, சும்மா ஒரு டெக்ஸ்ட்டு, ரீசெட் ஆகிடும். சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகும், அதுக்கு நீங்கள் ஃபங்க்ஷனில் எழுதணும். ஏன்னா அவ்வளோதான். இதான் நம்ம சிம்பிளாக வந்து ஒரு ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்துருவோம், ஆன்லைன் லீவ் ரிக்வெஸ்ட் ஃபார்மு. இந்த மாதிரி நீங்கள் என்ன ஃபார்ம்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், காண்டாக்ட் டீட்டெயில் ஃபார்ம், எல்லா ஃபார்மும் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம லாஸ்ட்டாக 2 வீடியோவில் பார்த்த இன்புட் டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஃபார்ம் க்ரியேட் பண்ணுங்கிறத பார்த்துருக்கோம். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். Hope you guys enjoying the video.